திமுக எதிர்ப்பு வாக்குகளை நாம் தமிழர் அறுவடை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அவங்க மேற்கொண்ட அந்த பரப்புரை அதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாரு. கிடைத்திருக்கக்கூடிய இந்த ஏர்லி ஸ்டேஜ்ல 2 சுற்று தான் இருந்தாலும் இந்த டிஃபரன்ஸை நம்ம அதோட ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? இல்லை, அவர் ராம்கி சொல்கிற ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தா இன்னும் ரொம்ப தீவிரமாக அவர் நாம் தமிழர் பெற்ற வாக்குகள் 2200ன்னு சொல்கிறாரு. அது திமுகவுக்கு எதிரான வாக்குகளும் 2200ஆகத்தானே அது வருது. அப்படி இருக்கும்போது அதுதான் களச்சூழலா அப்படிங்கிற கேள்வி நிச்சயமாக வருது. அது போக பெரியாரை எதிர்ப்பதற்கு துணிச்சல் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. நிச்சயமாக பெரியாரை எதிர்ப்பதற்கு துணிச்சல் தேவையே இல்லை. ப்ரோ பவராக இருக்கக்கூடியவங்க யார் வேண்டுமானாலும் பெரியாரை எதிர்த்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க, காலங்காலமாக எதிர்த்துட்டு தான் இருக்கிறாங்க. பவரை அதிகாரத்தை எதிர்க்கக்கூடிய மனநிலையில் இருந்து யாரையெல்லாம் எதிர்க்கிறோமோ அதுக்கு தான் துணிச்சல் வேணும். நீங்க அதிகாரத்தை அண்டி நின்று கொண்டு அதிகாரம் விரும்பாத இமேஜஸ் எல்லாம் இழிவுபடுத்துறதுங்கிறது ரொம்ப எளிதான வேலை. உங்களுக்கு அனைத்து விதமான உதவிகளும் கிடைக்கும், அனைத்து விதமான பின்னணி பலமும் இருக்கும். அப்படி ஒரு சூழல்ல வெளியில வந்து அதிகாரத்துக்கு பிடிக்காத ஒரு இமேஜை உடைக்கிறதுக்கு முயற்சி செய்வது அப்படிங்கிறது அதிகாரத்தால் வரவேற்கப்படும். அதனால அதுக்கு துணிச்சலே தேவையில்லை. அதனால ராம்கி சொல்ற அந்த கருத்தையும் என்னால ஏற்க முடியல. அது போக பரபரப்பாக இருந்தது, ரொம்ப வலிமையான பிரச்சாரம் நடந்தது அப்படின்னு சொல்றாருல. மக்கள் எல்லா பரபரப்பையும் வேடிக்கை தான் பார்க்கிறார்கள், ஆதரவு அளிக்கவில்லை அப்படிங்கிறது மீண்டும் அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வாக்குகள்ல இருந்து தெரியுது. திரு சூர்யா, ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலை பாஜக புறக்கணித்தது. திமுக எதிர்ப்பு வாக்குகள், அது பாஜகவினுடைய வாக்குகளும் அதுல இருக்கு. அந்த வாக்குகள் எங்க அப்படிங்கிற கேள்வியும் எழுது. தெளிவாக தலைவர் விளக்குனார். இப்போது பிஜேபி தலைமையில் ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணி கட்டமைத்து 2024 தேர்தலில் 18% வாக்குகளை நாங்கள் வாங்கியிருந்தோம். இப்போ இதை ஏன் புறக்கணிக்கிறோன்ற காரணத்துக்கு அதிகார துஷ்பிரயோகம்னு பதில் சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தல் நடத்தினாலும் ஒரு குறைந்தபட்ச கட்டுப்பாடுகள் தான் பண்ண முடியும். இப்போ ஒரு இடைத்தேர்தலுக்கு ஒரு 15 அமைச்சர்கள், 20 அமைச்சர்கள், 100 எம்எல்ஏக்கள், ஒரு எம்எல்ஏக்கும் 2 பூத்து 3 பூத்துன்னு கொடுக்கும்போது அங்கே நடக்கக்கூடிய அதிகார துஷ்பிரயோகமோ பண விநியோகமோ இதெல்லாம் தடுப்பதற்கான எந்த சாத்தியக்கூறுகளுமே இல்லை அப்படின்றது இதற்கு முன்பும் வேலூர் பாராளுமன்ற இடைத்தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டதாகட்டும், இல்லை ஏற்கனவே 2 சட்டமன்ற தொகுதிக்கு தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் அப்பவே 2 தொகுதி நிறுத்தி வைக்கப்பட்டதாகட்டும், இது இந்தியாவே காணாத உதாரணங்கள். அப்போ ஒரு வடமாநிலத்தவனுடைய மனு ஏற்கப்பட்டது அப்படிங்கிற காரணத்திற்காக தேர்தல் அதிகாரியான ஸ்ரீகாந்தை மாற்றினது அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய முடிவா, தமிழ்நாடு அரசினுடைய முடிவா? அதான் சொல்லிட்டேனே, தேர்தல் ஆணையம் தான் இதை தேர்தல் நடத்தக்கூடிய அத்தாரிட்டி. அதில் நான் ஒன்றும் மாற்று கருத்து சொல்ல. பட் அதை மீறி நடக்கக்கூடிய துஷ்பிரயோகம், இப்போ 20 அமைச்சர்கள் போய் அங்கே நான் வந்து கேம்ப் போட்டு வேலை செய்வேன்னா அது எந்த தேர்தல் ஆணையம் தடுக்க முடியாது. அது வந்து ஒரு மொராலிட்டி பேசிஸில் இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் எடுக்கப்பட வேண்டிய முடிவு. அப்போ ஒரு 20 அமைச்சர்கள் ஒரு தொகுதியில் போய் உட்காந்து இடைத்தேர்தல் பணி செய்யும் போது ஒரு சமநிலை இல்லாமல் எதிர்க்க இருக்கக்கூடிய கட்சிகள் எந்த விஷயமே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வருது. உங்கள் ஊடகங்களே நிறைய காமிச்சிருக்கோம் எப்படி மக்களை வந்து கொட்டகையில் அடைத்து காலையில் கூப்பிட்டு வந்து நைட் வரைக்கும் உணவு அளித்து மற்ற விஷயங்கள்லாம் கொடுத்து அவர்களை வேற எதுவுமே செய்ய விடாமல் தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி அதிகார துஷ்பிரயோகத்தை எதிர்ப்பதற்காக தான் எங்க கூட்டணி இந்த தேர்தலில் விக்கிரவாண்டியோ அல்லது ஈரோடு கிழக்கு இதற்கு முன்னாடி நடந்ததோ இப்ப தேர்தலோ 20 அமைச்சர்கள் அங்க போய் பணியாற்றுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. இப்ப டெல்லி சட்டமன்ற தேர்தலில் பிரதமர் மேற்கொண்ட ரேலிஸ் அல்லது பரப்புரை பொதுக்கூட்டங்கள் எத்தனை, உள்துறை அமைச்சர் மேற்கொண்ட பரப்புரை கூட்டங்களுக்கும் மாநில தேர்தலுக்கும் வித்தியாசம் இல்ல. தேர்தல்னு வந்தா அதுல நம்ம பொறுப்புகள் கடந்து ஒரு அரசியல்வாதியாகத்தான் எல்லாரும் அங்க நிற்கிறாங்க. இப்ப இங்க வந்து தேர்தல் நடக்கும்போது இங்கேயும் எல்லா தலைவர்களும் வந்தாங்க, பிரச்சாரம் பண்ணாங்க, எல்லாமே பண்ணாங்க. ஆனா இது ஒரு தொகுதியில் நடக்கக்கூடிய இடைத்தேர்தல், அது வந்து மாநிலத்திற்கே நடக்கக்கூடிய தேர்தல். மாநிலத்திற்கு நடக்கக்கூடிய தேர்தல்னா அனைத்து கட்சிகளையும் எல்லா எஃபர்ட்ஸையும் போடுறது இயல்பான ஒரு விஷயம் தான். ஆனா ஒரு இடைத்தேர்தலுக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து அதிகார துஷ்பிரயோகம் பண்றதுன்றது எந்த மாநிலத்திலுமே காணாத ஒரு விஷயம் அப்படின்றது தான் உண்மை. நிச்சயமாக தொடர்ந்து பேசலாம். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய முன்னணி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து நாம் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் குறித்தான விவரங்களையும் பார்க்க இருக்கிறோம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நேரலை தொடரும்.
எடுத்த நடவடிக்கை டெல்லியை பொறுத்த வரைக்கும் காங்கிரசினுடைய பின்னடைவுக்கு அல்லது காங்கிரஸ் பெருமளவு அங்கு கவனம் செலுத்தாமல் போனதற்கான காரணம் என்ன? ஒரு சுய பரிசோதனை அங்கு நடத்தப்படணும். அது தலைமை குறித்தோ கூட்டணி தலைமை குறித்தோ அல்லது சட்டமன்ற தேர்தல்களில் கவனம் செலுத்துவது குறித்தோ அப்படின்னு திரு ஜென்ராம் அவர்கள் சில புள்ளிகளை குறிப்பிட்டாங்க. உங்களுடைய முதற்கட்ட பார்வையை தேர்தல் முடிவுகள் குறித்து பதிவு செய்யுங்க. நம்ம தொடர்ந்து பேசலாம். சார் அப்படி சொன்ன மாதிரி நான் கேட்கல, அப்படி சொன்ன மாதிரி தெரியல. தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய கட்சிக்குள் ஒரு உட்கட்டமைப்பை சரி செய்து எமர்ஜ் ஆகிட்டு வர்ற ஒரு பாசிட்டிவ் நோடா தான் அதை பார்த்தேன் சொன்னதை கூட. அதுதான் உண்மையும் கூட. ஆஃப்டர் எ டிகேட் இப்போ நாங்கள் 2 தேர்தலுக்கு பிறகு இப்போ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இன்னும் அது போக போக நிலவரங்களை வைத்து தான் நம்மளால் கணிக்க முடியும். இப்போ எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி குற்றச்சாட்டை காங்கிரஸ் தான் வைத்தது கெஜ்ரிவால் மேலே. அது தவறு கிடையாது. நாங்கள் முகாந்திரம் இருக்கிறது அப்படின்னு நினைத்து ஒரு புகாரத்தோம். அது எங்களுடைய ஜனநாயக உரிமை. ஆனால் அதை உங்கள் வசதிக்கு ஏற்றது போல தேர்தல் காலங்களுக்கும் நேரங்களுக்கும் மாற்றி அது கெஜ்ரிவால் செய்தாரோ பாஜக செய்ததோ, பாஜகவை பொறுத்தவரை ஒரு தேர்தலை அணுகுவதிலே ஒரு நியாயம் இருக்கணும். அவர்கிட்ட அது அடிப்படையிலே கிடையாது. அவர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகார பலத்தை பயன்படுத்தி எந்த அளவுக்கு தேர்தல் ரீதியாக எலக்டோரல் வைஸ் அதை அந்த அதிகாரத்தை பயன்படுத்த முடியும், எப்படி எதிர்க்கின்ற குரல்களை நசுக்க முடியும், எப்படி பொருளாதாரத்தை தான் மட்டும் சுரண்டி எடுத்து பிறரை நிர்மூலப்படுத்த முடியும் என்றுதான் ஒவ்வொரு தேர்தலையும் அந்த பாணியில் தான் அவர்கள் அதை சந்தித்து கொண்டிருக்கிறார். இப்போ அவர் சொன்னார் இத்தனை சம்மன் கொடுத்தோன்னு. சம்மன் கொடுத்தது ப்ரொசீஜர். ஆனால் இதே கெஜ்ரிவாலுக்கு பெயில் தரும்போது நீங்கள் ஏன் ட்ரையலே நடத்தலை அப்படின்னு கேட்டுச்சு உச்சநீதிமன்றம். என்ன பதில் சொல்லுவார்? நாட் ஈவன் ரிமோட்டஸ்ட் பாசிபிலிட்டி ஆஃப் ட்ரையல். உச்சநீதிமன்றத்தினுடைய வார்த்தை. ஒருவருக்கல்ல, இதே வார்த்தையை செந்தில் பாலாஜிக்கும் கேட்டது, இதே வார்த்தையை சிசோடியாவுக்கும் கேட்டது, இதே வார்த்தையை கெஜ்ரிவாலுக்கும் கேட்டது. அப்போ நீங்கள் ஒரு தேர்தலை அணுகக்கூடியவர்கள் மக்கள் மன்றத்திலே ஒரு விஷயத்தை வைத்து அதில் ஜெயித்து வருகிறீர்களா? இப்போ இதுலேயே ஒரு சேஃபாக ஒரு சும்மா ஒரு ஆர்குமெண்ட் சேர்க்க சொல்கிறேன். இதில் பாஜக ஜெயித்தனா கூட இது ஒரு பெரிய இம்பாக்ட்லாம் வராது. ஏனென்றால் இது நீடித்து நிலைக்காது. இது அதிகார துஷ்பிரயோகம் செய்து இவ்வளவு தைரியமா நீங்க கெஜ்ரிவால் எதிர்க்கிறவங்க லெப்டினன்ட் கவர்னருக்கு எல்லா அதிகாரம் டெல்லியில போகணும் ஏன் மாத்தினீங்க? ஒரு நியாயமான ஒரு பதில் சொல்லுங்க. இது வரைக்கும் இருந்த ப்ரொசீஜரை மாத்தி கவர்னருக்கு எல்லா அதிகாரத்தையும் மாற்றக்கூடிய ஒரு நிலைமையை எதற்காக கொண்டு வந்தீர்கள்? அப்ப அந்த இடத்துல ஒரு சிஎம் நீங்க என்ன பண்ணணும்? அவனை நிர்மூலமாக்கணும். அவருக்கு எந்த அதிகாரமும் இருக்கக்கூடாது. சிசோடியாவுக்கு பெயில் தராங்க. அடிஷனல் சொலிசிட்டர் இவர் என்ன பண்றாரு? போய் ராஜு போய் நீதிமன்றத்தில் கேட்கிறாரு, நீங்க கெஜ்ரிவாலுக்கு இன்ட்ரீம் பெயில்ல சிஎம்ஆ செயல்படக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இவருமே செயல்படக்கூடாதுன்னு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. சரி, அந்த குற்றச்சாட்டுக்கு ஒரு பதில் சொல்லட்டும். எதிரிகளை பலவீனப்படுத்தக்கூடிய நோக்கத்தில் பல தளங்கள்ல ஒரு பல்முனை தாக்குதல் நடக்குது அப்படின்னா, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் போது இந்த முறை கூட்டணி பலத்தை உறுதி செய்து டெல்லி சட்டமன்ற தேர்தலை சந்தித்திருந்தால் குறைந்தபட்சமாக ஒரு எதிர்ப்பை வலுவா பதிவு செய்வதற்கான ஒரு சூழல் இருந்திருக்கும். அந்த ஏதுவான சூழலை ஏற்படுத்தாதது யார் அப்படிங்கிறதும் பிரதானமாக. ஏதுவான சூழலை ஏற்படுத்த வேண்டியது கெஜ்ரிவாலின் கடமை. இயற்கையாகவே சொல்ல போனா. ஏன் அப்படின்னா அதில் காங்கிரஸ் ரொம்ப தெளிவா இருக்குது. ஒவ்வொரு சின்ன சின்ன தோல்விகளுக்கு பின்பும் மம்தா பானர்ஜி போன்றவர்கள், கெஜ்ரிவால் போன்றவர்கள் கூட்டணி தர்மத்துக்கு எதிராக பேசக்கூடியதை வளமையாக வைத்திருக்கிறார்கள். ஒரு கூட்டணி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதில் இந்த தேசத்தை ஆண்ட பாரம்பரியம் கொண்ட வரலாறு கொண்ட ஒரு காங்கிரஸ் கட்சிக்கு உரிய மரியாதை தந்து அவர்களுடைய கருத்துக்களை ஏற்று தலைவர் ராகுல் காந்தி போன்ற மிகப்பெரிய அளவில் உலக அளவில் எமர்ஜிங் லீடராக வரக்கூடிய தலைவர்களுக்கு அதற்கான டிசர்விங் ரெஸ்பெக்டை தந்து அந்த கூட்டணியை எடுத்து செல்லப்பட்டிருந்தால் பரவாயில்ல. இருதரப்பும் இப்போ அதே நேரத்தில் டெல்லி காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவர்களுடைய நிலைப்பாடு என்பது நாம ஆம் ஆத்மியோட செல்ல வேண்டாம் அப்படின்னு அதற்கு மரியாதை தருகிறது கட்சி. ஏன்னா அதுதான் முக்கியம். ரீஜனலா இப்ப அதனுடைய விளைவாகத்தான் 2 தேர்தலில் ஒண்ணுமே இல்லாம போனதுடைய சூழ்நிலை மாறி இன்றைக்கு ஏறுமுகமாக இருப்பதற்கான காரணமுமே குறிப்பாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாநில கட்சியோடு நாம் செல்லாமல் நம்முடைய தனித்துவத்தை காட்டி தலைவர் ராகுல் காந்தி தன்னுடைய பிரச்சாரங்களிலும் கெஜ்ரிவாலையும் விளாசினார். அதே நேரம் அக்கவுண்ட் ஓபனிங் அப்படிங்கிறீங்க 27 ஆண்டுகள் இல்ல அதுதான் அப்படிங்கிறீங்க 27 ஆண்டுகளுக்கு பிறகு அங்க ஆட்சி அமைப்போங்கிற நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய பாஜக அங்க முன்னிலையில் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அது தொடர்பாக நம்ம பேசலாம். நான் வர மொத்தமுள்ள 70 தொகுதிகளுக்கான முன்னணி நிலவரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அதன் அடிப்படையில் 44 தொகுதிகளில் பாஜக முன்னிலையில் இருக்கிறார்கள். ஆம் ஆத்மி 25 தொகுதிகள், காங்கிரஸ் ஒரு இடத்தில் முன்னிலை வகிக்கிறாங்க. 2020 தேர்தலோடு ஒப்பிடும்போது பாஜக 36 இடங்கள் கூடுதலா, கடந்த முறை 8 இடங்கள் தான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை 36 தொகுதிகள் கூடுதலா 44 இடங்கள்ல முன்னிலை. அதே போன்று ஆம் ஆத்மி